எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் கூட இவ்வளவு தமிழ்மார்வம் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, சிறப்பு விருந்தினர்கள் யார் என்பது தான் முக்கியம். இத்தனை பேரும் தமிழ் ஆர்வத்தால் வந்திருக்கிறார்களா, அது சீமான் உரையை கேட்க வந்திருக்கிறார்களா, இல்லை கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சீமானுடைய உரை ரெண்டுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப சீமானையை கூப்பிடுறீங்க? வேற ஆள் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசுவதற்கும் எப்படி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பேசுவதற்கும் இவரை விட்டு ஆள் இல்லை. ஒருவேளை என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டீங்களே, அடுத்த வருஷம் கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் அது என்னுடைய முடிவு அல்ல. மாணவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரைத்தான் அழைத்து வர வேண்டும். அந்த வகையாக திரும்ப திரும்ப அழைத்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கி ஒரு தொகுதிக்கெல்லாம் 20 கோடி 30 கோடி. இதை ஆரம்பித்தவர்கள் அவர்கள் தான், இந்த திருவாளர்கள் தான். அப்போ மற்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களாக இருந்தார்கள், இப்போ இருக்க பார்க்கிறார்கள். ஆனால் இவரை ஒரு முறை ஊழல் லஞ்சம் அதிகப்பட்டு செலவுகளை அதிகரித்து எதிரி அப்படி இருக்கான்னு, அப்போ நாம் சும்மா அவனோட போட்டி போட முடியுமா அப்படிங்கிறதுனால தான் இப்போ இன்றைக்கி மற்ற கட்சிகளும் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த ஊழல் லஞ்சத்தை. சீமான் போன்றவர்கள்லாம் அவங்க முயற்சி செய்கிறார்கள். நான் கூட ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஃபோன் பண்ணேன். தமிழ்நாட்டு மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்க எந்த மகராசனாவது வரட்டும், அது சீமானா இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், யார் வேணுனாலும் வாங்க, யார் வேணுனாலும் வாங்க. இந்த மோசமான ஆட்சியை வெளியேற்றிடுங்க. அப்புறம் அடுத்து வரவன் நல்லவனா கெட்டவனா அப்புறம் யோசிச்சு அப்புறம் வெளியேற்றுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்த்துக்கு மாறாக இந்த இலவசங்கள் இருக்கு. இலவசம் தான் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி. தமிழ்நாட்டில் உங்கள் வரிப்பணம் கொள்ளையடித்து 4 லட்சம் கோடி புதுசாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. வட்டி கூட அதை கட்ட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பணத்தை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இலவசங்கள் கொடுக்குறாங்க. சில ஊர்களில் மந்திரிகள்லாம் இந்த மதுரை பக்கம் அதே மாதிரி கோயம்புத்தூர் எல்லா வீடும் அண்டா கொண்டா அது மாதிரி வீட்டுக்கு கொலுசு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கெட்ட பழக்கம் இருக்க வரைக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் ஜனநாயகவாதி, எவன் ஊழல் பண்ணுவான் பண்ண மாட்டான், பண்ணவே இது மாதிரி கொடுத்துட்டு அப்போ எல்லாம் ஆகும். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு மாணவர்களை நான் ஒரு கூட சொன்ன சீமான்கிட்டேன். தமிழ்நாடு ஆட்சி எப்படி வந்தது என்றால் 75 ஆண்டுக்கு முன்னால் பேசி பேசி பேசித்தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பிடித்தார்கள். பேசி வந்தவர்களை பேசியே வெளியேற்றப்பட வேண்டும், அது உங்கள் கையில் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு நல்ல பேச்சாளர்கள் தேவை. அது ஒரு சீமான் போதாது, பல சீமான்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதனுடைய ஒரு முயற்சி தான் சொல் தமிழர் சொல். இந்த சொல் மிக சிறப்பாக கருணாகரன் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.